ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறது, அதாவது பாவாடை சட்டையை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம நெக் ஃபினிஷிங் ஏற்கனவே வீடியோ பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லீவ் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தனியாக வந்து செப்பரேட்டாக பார்த்தாச்சு. ஏன் எப்படி நான் செப்பரேட்டாக போடுறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். அப்படி தனித்தனியாக போடும்போது அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபினிஷிங் ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து மடக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா பார்டர் இருக்குங்காட்டி பார்டர் பாதி போயிடும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே மடக்கி அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து தான் வந்து நம்ம அடிக்கணும். 1.5 இன்ச்சில் இந்த பீஸ் நான் வந்து எவ்வளோ நம்மளுக்கு கீழே அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த ஹைட் அளவுக்கு எடுத்துட்டதுக்கு பின்னாடி 1.5 இன்ச் பீஸ் தான் இது. இதை நான் எடுத்து இந்த கீழே கார்னரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மடித்து அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த பீஸை வச்சு திருப்பி அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ முன்னாடி நல்ல பக்கத்தில் அந்த பீஸை எடுத்து வச்சு 1/4 இன்ச்சில் நேர் தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஓரத்துலேயே 1/4 இன்ச்சில் ஒரு நேர் தையல் ஒன்று போடுங்க. ஃபஸ்ட்டு போடும்போது தையல் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த நேர் தையலை 1/4 இன்ச்சு ஒரே கேப்லேயே போட்டுட்டு வரணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த கிளாத்தை வந்து நகர விடாமல் கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டு நீட்டாக வந்து ஸ்டிச் போடுங்க. இந்த எண்டு வரைக்கும் அதே மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த கிளாத்தை நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத்தை பேக் சைடில் திருப்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாத் அப்படியே வந்து பேக் சைடில் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி நேராக எடுத்து விடுங்க. இந்த கிளாத்தை அந்த 1.5 இன்ச் கிளாத்தை இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போடும்போது நல்லா நேராக திரும்பும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் டாப் ஸ்டிச் போடுறோம். இந்த கிளாத்லேயே நம்ம மேலே வந்து இன்னொரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்பக்கமாக திருப்பி மடக்கி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட பார்டர் வந்து கம்மியாகாது. ஸோ வந்து பார்டர் நீட்டாக தெரியும். அதுக்காக இந்த மாதிரி கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். அதே வந்து பார்டர் இல்லை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே மடக்கி கூட அடிச்சுக்கலாம். ஃபோல்டு பண்ணி கூட அடிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதையும் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இதை பின்னாடி திருப்பிக்கலாம். பாருங்கள் நீட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பினோம்னா சீக்கிரமாக திரும்பி நீட்டாக வரும். அதுக்கு தான் டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே பேக் சைடில் திருப்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாத்தை அப்படியே பின்னாடி பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பேக் சைடாக நான் திருப்பி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? கெட்ட பக்கத்தில் திருப்பி வச்சு இப்போ இந்த கிளாத்தை நம்ம வந்து பேக் சைடாக திருப்பிட்டோம். அதாவது கெட்ட பக்கத்தில் திருப்பி இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் அந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. பின்னாடி திருப்பி இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு அந்த ஃபோல்டிங்கில் 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டிங்கோட எஜ்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டிங்கோட எஜ்ஜில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கும்போது நீட்டான ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். லாஸ்ட் வரைக்கும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்து அந்த ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தையல் நேராக வரல அப்படின்னா நீங்கள் குண்டூசி ஓரத்தில் குத்திட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் குண்டூசி குத்திக்கோங்க. அந்த பின் குத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி நகராது, ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து பேக்கில் வந்து கிடச்சிருச்சு. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக் பீஸையும் இதே மாதிரி நம்ம வந்து கிளாத் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். கீழே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பீஸ்லேயும் இதே மாதிரி தான் ஒரு பீஸ் கொடுத்து அதை வந்து நம்ம டர்ன் பண்ணி அடிச்சுக்கலாம்.
1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடாக திருப்பி ஃபோல்டிங் பண்ணி அப்புறம் நம்ம அதை மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ டாப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ பின்னாடி திருப்பிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இந்த ஃபோல்டிங்கோட கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இதை நம்ம கீழே வந்து ஃபினிஷிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். முடிச்சதுக்கப்புறமா இந்த பேக் பார்ட்டை மட்டும் எடுத்து கரெக்டான ஷேப்பில் பாருங்கள் கீழே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பேக் பீஸை மட்டும் எடுத்து இந்த நெக்கோட 2ஆக வந்து மடக்கி விடுங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம நடுவில் கட் பண்ணணும். எதுக்குன்னா பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறக்காக, அதாவது ஹூக் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஷோல்டரை கரெக்டாக வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நடுவில் வந்து சென்டராக பார்த்து அந்த நெக் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி எடுத்து விட்டுட்டு ஷோல்டரை கரெக்டாக வச்சுட்டு நெக்கிட்ட இருந்து அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஷ் கொடுத்துட்டு அந்த ப்ரெஸ் கொடுத்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் 2ஆக. இப்போ 2 பீஸாக நம்மளுக்கு வரும். இந்த பீஸில் நம்ம ஹூக் பட்டி ஒரு சைடும் ஐப்பட்டி ஒரு சைடும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக வந்து கீழே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கீழே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதில் 2 பீஸாக கிடைக்கும். இந்த 2 பீஸில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஹூக் பட்டிக்காகவும் ஒரு பீஸ் வந்து ஐப்பட்டிக்காகவும் இருக்கும். நம்மளுக்கு எந்த சைடு வந்து ஹூக் வேணுமோ அந்த சைடு ஹூக் வச்சுக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் வேணுன்னா லெஃப்ட்டில் வைங்க, இல்லை ரைட் வேணுன்னா ரைட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பீஸில் வந்து ஹூக் பட்டிக்காக இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீளம் எடுத்துகிட்டு அதையோட ஒரு 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, மேலே மடக்கியும் கீழே மடக்கியும் அடிக்கிறதுக்கு. அடுத்தது ஐப்பட்டி தைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சில் ஒரு இதே கிளாத்தை நான் எடுத்துகிட்டேன். லைனிங்கில் எடுக்கல, ஏன்னா ஐப்பட்டி வந்து வெளியே தெரியும். ஸோ அதனால் நான் இந்த மெயின் ஃபேப்ரிக்லேயே 2.5 இன்ச்சில் எடுத்திருக்கேன். அகலம் 2.5 இன்ச்சு, நீளம் நம்மளோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதோட ஹைட்டுக்கு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிளாத்துக்கு மேலே, அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிளாத்தை வைக்கணும். லைனிங் கிளாத்தை 1.5 இன்ச்சு பட்டியோட கிளாத்தை நல்ல பக்கத்துக்கு மேலே இப்படி வச்சு மேலே ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கும் போது உங்களுக்கு உள்ளே திருப்போனா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன்னா நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ணியாச்சு, அந்த இடத்துல பிசுரை வந்து வெட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த 1/4 இன்ச்சில் இந்த இடத்துல நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சில் வேணுன்னா நீங்கள் 1/2 இன்ச்சில் போட்டுக்கலாம். நான் 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் வந்து விடுறேன். 1/4 இன்ச்சில் இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். மேலே போடும்போது பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா போடுங்க. பேக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் மடக்கி அப்படியே அதே மாதிரி மடக்கி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல மடக்கிட்டேன். உள்பக்கமாக மடக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க கீழேயும். இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டாலும் சரி, டாப் ஸ்டிச் போடலைன்னாலும் நேராக வரும். டாப் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நேராக வரும். இப்போ இதை அப்படியே நம்ம பேக் சைடில் திருப்பி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்கு கிட்ட நல்லா ஃபினிஷிங் ஆகலைன்னா நல்லா ஃபினிஷிங் பண்ணி விட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் ஆகலைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே பேக் சைடில் திருப்பி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீட்டாக வந்திருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பேக் சைடை திருப்பி இதை நல்லா வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங் சைடில் எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணமோ அந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி உள்ள ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
எஜ்ஜிலே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸ்டிச் பண்ணும்போது ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நல்லா கரெக்டாக வச்சு விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி நல்லா நேராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், நல்லா நீவி விட்டுட்டு நேராக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த எண்டு வரைக்கும் நல்லா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹூக்கு பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஹூக்கு பட்டி. இந்த பக்கம் தான் நம்ம ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து இன்னொரு சைடு இருந்த பீஸையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஐப்பட்டி தைக்க போகிறோம். ஐப்பட்டி தைக்கும் போது ராங் சைடில் தான் இந்த கிளாத்தை வைக்கணும். ஃப்ரண்ட்டோடது ராங் சைடாக இருக்கிற மாதிரியும் நம்மளோட ஹூக்கு பட்டிக்கான கிளாத்தும் நம்ம பார்த்து ராங் சைடில் இருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நெக் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆம்ஹோல் சைடில் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நெக் எங்கேன்னு பார்த்து வச்சுட்டு அந்த நெக் சைடில் தான் நம்ம ஹூக் பட்டியை வைக்கணும். ஐப்பட்டியை வைக்கணும். ஐப்பட்டிக்கான கிளாத்தையும் நம்ம வந்து பேக் சைடாக நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, அதாவது கெட்ட பக்கம் நம்மளை பார்த்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் இந்த மாதிரி ஃபோல்டிங் உள் பக்கமாக கொடுத்துட்டு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சில் நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போவுமே தொடங்குற இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நெக் ஃபினிஷிங் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஏன் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, பேக்கில் திருப்பி நம்ம வந்து ஐப்பட்டி செய்யும்போது அந்த ஐப்பட்டி வந்து வெளியே தெரியும் இல்லைங்களா, அது வந்து லைனிங்கில் கொடுத்தா அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம மெயின் கிளாத்லேயே வந்து ஐப்பட்டிக்கான கிளாத்தை எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது வந்து இதுக்கு லைனிங் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னாக்கா இது வந்து சில்க் கிளாத் தான், அதனால வந்து நல்லாவே மொத்தமாக தான் இருக்குது. ஸோ அதையவே வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணோம்னா ரொம்பவே நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதை நல்ல பக்கத்தில் திருப்பிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே நம்ம வந்து தைச்சது நல்ல பக்கத்தில் வச்சு திருப்பி கெட்ட பக்கத்தில் திருப்பி எடுத்தோம். இப்போ கெட்ட பக்கத்தில் வந்து அடித்து நல்ல பக்கத்தில் திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பக்கத்துலேயே வந்துருச்சு. இப்போ இது மேலே இருக்க கிளாத்தை நல்லா வந்து மடக்கிக்கோங்க. மடக்கி ஒரு ஃபோல்டு போட்டுட்டு நல்லா அந்த ஃபோல்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த நெக் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இல்லாட்டி நெக் ஃபினிஷிங் வந்து ஏற்றி தாத்தி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோல்டிங்கை தூக்கி அப்படியே உள்ளே வைக்காமல் இந்த கிளாத்தோட நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல தையல் போட்டோமோ அந்த தையல் மேலே வந்து பாருங்கள், இந்த இடத்துல தையல் தெரியுதா, அந்த தையல் மேலே வந்து இந்த ஃபோல்டிங் கிளாத் வந்து இருக்கணும். போன இதில் பார்த்திங்கன்னா இந்த தையலோடு சேர்த்தியே உள்ளே வந்து நம்ம திருப்பியிருப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல் மேலேயே தான் நம்ம இந்த ஃபோல்டிங் கிளாத்தை வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த தையல் மேலே இந்த கிளாத்தை நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா, வச்சதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல ஹூக்கு பட்டிக்கு நம்மளுக்கு ஐப்பட்டிக்கு வேணும் அப்படிங்கிறத ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சாக் வச்சு ஒரு மார்க் போட்டு விட்டுக்குங்க. மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் நேராக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். இதில் நான் ஐப்பட்டி வைக்கிறேன், நான் வந்து வந்து தைக்கிறேன். பட் நீங்கள் வந்து லூப் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா ஹூக் பட்டிக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அந்த மாதிரி நேர் தையல் மட்டும் போட்டால் போதும். இப்போ நான் வந்து வி ஷேப்பில் ஒரு ஐப்பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நேராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வி ஷேப்பில் நம்ம வந்து திருப்பி ஸ்டிச் போடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் போடணும். வி மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுட்டு அது மேலேயே ஸ்டிச் போடணும். அந்த கார்னர் போனோன்னே ஊசியை குத்தி இப்படி திருப்பிட்டு மறுபடியும் வந்து ஊசியை வந்து கீழே இறக்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும் போது நீட்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு நேர் தையல் போட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நேராக ஒரே ஒரு ஐ மட்டும் வச்சுருக்கேன். அடுத்ததெல்லாம் நம்ம குறிச்சிக்கலாம். இதுக்கும் கார்னரில் ஒன்று, அடுத்தது ஒரு கார்னர் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் குறிச்சிட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் இடையில ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே ஒன்று வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த இதில் வந்து வைக்க வேணாம், ஏன்னா இது பட்டுப்பாவாடை சட்டை தான். பின்னாடி வந்து லாஸ்ட் இதில் ப்ளவுஸுக்கு வைக்கிற மாதிரி ஹூக் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். வீயை வந்து வரைஞ்சி வச்சுட்டு இதே மாதிரி ஊசியை உள்ளே குத்திட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. இப்போ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஊசியை உள்ளே குத்திட்டு திருப்பிட்டு நேர்த்தையல் போடுங்க. நம்ம எங்கெல்லாம் குறித்து வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வி பட்டியை வந்து நல்லா வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் நான் உங்களுக்கு தனியாகவும் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். அப்போ உங்களுக்கு வி பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். நேராக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து அந்த வி மாதிரி வரைஞ்சிருக்க இடத்துல இப்படி திருப்பி விக்கு போட்டுட்டு அந்த இடத்துல ஊசி குத்திட்டு மறுபடியும் இந்த சைடு வி வந்து க்ளோஸ் பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து நேர் தையல் மட்டும் போட்டுக்கலாம். கீழே எட்ஜில் வந்து ஒரு ஹூக்கு வந்து ஐ வந்து வைக்க வேணாம், ஏன்னா இது வந்து ப்ளவுஸ் இல்லை, பட்டுப்பாவாடை சட்டை குழந்தைங்க போடுறது. ஸோ பின்னாடி வந்து லாஸ்ட் இது வந்து ஓப்பனாகவே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல நம்ம நேர் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு இதை எடுத்துடலாம். நம்ம இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஒரு ஐ வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. அதனால தான் லைனிங்கில் ஸ்டிச் பண்ண வேணான்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், அந்த பக்கம் நம்ம ஹூக்கு தைப்போம், இந்த பக்கம் ஐ பட்டி இருக்குது. ஸோ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஷோல்டர் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு 2 பக்கமும் சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் 2ஓட ஷோல்டரையும் ஈவனாக வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு, இதோட நல்ல பக்கத்தை நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கம் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு பேக்கோட கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது நல்ல பக்கமும் ஒன்றை பார்த்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணும் போது நெக் வந்து உள்ளே இருக்கணும். ஆம் ஹோலை உள்ளே வச்சு மாற்றி ஸ்டிச் பண்ணிடாதீங்க, ஏன்னா தனித்தனி பீஸாக இருக்குங்காட்டி ஆம் ஹோலை அந்த பக்கமாக வச்சிடாதீங்க. நெக் சைடு வந்து நெக் பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே நெக் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் நெக் வந்து ஈவனாக தெரியும். நீங்கள் ஆம் ஹோல் பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணி நெக் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை கட் பண்ண விட முடியாது. அதே நெக் பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி நேர் தையலாக போட்டுக்கோங்க. இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஷோல்டர் வந்து கொஞ்சம் டைட்டாகவே நிற்கும், தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் இதில் 2 டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரையுமே நீங்கள் திருப்பி உங்கள் பக்கமாக நெக் வர மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக் ஃபினிஷிங் நீட்டாக தெரியும். ஷோல்டர் ஆம்ஹோல் பக்கத்துலேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பீஸ் நெக் பக்கம் வந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்கிறேன். ஷோல்டரை நல்லா ஈவனாக வச்சு விட்டுட்டு நெக் பக்கத்துலேருந்து ஃபினிஷிங் பண்ணுங்கள். 1/2 இன்ச் கேப்லேயே அதே போலவே பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்டிச் வந்து இதிலே போட்டு எடுத்துக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் 2மே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஷோல்டர் வந்து இன்விசிபிளாகவும் ஸ்டிச் பண்ண முடியும். அது உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறங்காட்டி நான் இப்போ சொல்லலை. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை கற்றுக்குங்க, பின்னாடி நான் உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. சைடை இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸோ ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஆம்ஹோல் பக்கம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லீவை வந்து நம்ம இந்த ஸ்லீவோட அர்க்காத் வந்து அந்த சிசர் கட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, தெரியணுங்கிறக்காக அதை வந்து நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க தையல் வருதுல்ல, அந்த இடத்துல இந்த அர்க்காத் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். சிசர் கட் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஈவனாக வரும். இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுறக்கு. இந்த ஷோல்டரோட இந்த ஸ்லீவோட அந்த சிஸ்டர் கட்டு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்லீவை வந்து இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. லூஸ் ஃபிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அசிங்கமாக இருக்காது, இல்லாட்டி உங்களுக்கு சுருக்கம் வரும். இந்த மாதிரி அதே ஷேப்புக்கே நீங்கள் கர்வாக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக நிறுத்தி ஊசியை உள்ளே விட்டு லைட்டாக திருப்பி விட்டு நேராக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம உள் பக்கம் இந்த பக்கம் ஃப்ரண்ட் பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் உள்ளே போகிற மாதிரியும் மேல் துணி வந்து மேலே வர மாதிரி வச்சு மறுபடியும் அடுத்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து வளைவை வந்து வளைச்சி கொடுக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். கை பீஸ் வந்து அடியில் இருக்குது, நம்மளோட பாடி பீஸ் வந்து மேலே வச்சு நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவை வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தையல் பிரியாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லீவை வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்லீவும் நம்ம இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவையும் நீங்கள் இதே மாதிரியே நடுவுலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் திருப்பிட்டு இந்த ஸ்லீவ் இதை வந்து ஸ்லீவ் அடியில் போகிற மாதிரியும் இந்த பாடி கிளாத் மேலே வர மாதிரியும் வச்சுட்டு அடுத்த சைடும் பாதியை ஸ்டிச் பண்ணிடுங்க. சென்டர்லேருந்து பாதியாக ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு சென்டர் வந்து கரெக்டாக வரும். அந்த பஃப் ஸ்லீவ் வந்து அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவை ஸ்டிச் பண்ணதுக்கு பின்னாடி இதுக்கும் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். உள்ளே இன்னொரு ஸ்டிச் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டபுள் செகண்ட் ஸ்டிச் போடும் போதும் கரெக்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏதாவது அடியில் கிளாத் மாட்டிருந்துச்சுன்னா சுருக்கம் விழுந்துடும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பாடி பார்ட் ரெண்டையும் சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த கிளாத் அப்படியே வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்லீவை வந்து நல்லா எடுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்லீவோட ஓப்பன் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அளந்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லீவோட ஓப்பனில் கொஞ்சம் அதிகமான துணி இருந்துச்சு. இது பட்டு கிளாத்து அப்படிங்கிறங்காட்டி உள்ளே குத்துன்ட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மீதியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த 1/2 இன்ச் நான் வந்து கட் பண்ணி எடுத்த போர்ஷன் வந்து அந்த சைடில் எவ்வளோ நம்ம வந்து விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக நேராக வச்சு விட்டுட்டு நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1 இன்ச் கேப்பில் சைடில் நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம்னா 1 இன்ச்சில் நம்ம வந்து நேர் தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை 1.5 இன்ச் போட்டிருக்கோம் அப்படின்னா சைடு சீம் லைன்ஸ் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து கீழே 2.5 இன்ச்சுக்கு கேப் வர மாதிரி நிறுத்திட்டு அப்படியே மறுபடியும் திருப்பி கிளாத்தை மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதுவுமே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு கேப் விட்டுருக்கேன். இது எதுக்குன்னா சைடு வந்து ஓப்பன் விடுறதுக்கு. நம்ம அந்த பக்கம் எவ்வளோ ஸ்லீவ் ஓப்பன் வச்சோமோ அதே அளவுக்கே குறிச்சிட்டு இந்த 2 கிளாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து சைடு சீம் லைன்ஸ் விட்டுருக்கீங்கன்னா அதை அப்படியே வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு கீழே 2.5 இன்ச்சுக்கு பக்கமாக விட்டுட்டு அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நான் இப்போ வரைஞ்சது காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த சீம் லைன்ஸ் மேலேயே வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்லீவையும் அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து கரெக்டாக வந்து பாடி பீஸில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். வரைஞ்சிருக்கிறது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எண்டிங் பொசிஷனில் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கீழே வந்து ஓப்பனுக்காக 2 ரேஞ்சு விட்டுருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்த நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த ஓப்பனை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பஃப் ஸ்லீவு ரொம்பவே அழகாக இருக்குது. இதை நம்ம குழந்தைங்க போட்டாக்கா இன்னுமே அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் வந்து ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரணும். இப்போ வந்து இந்த இடத்துல 2 இன்ச்சுக்கு விரிச்சு விட்டுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை விரித்து விட்டு 2 சைடும் இந்த ஸ்டிச் பண்ண கிளாத் வந்து தெரிகிற மாதிரி 2ஆக விரித்து விட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஒத்த பக்கம் மட்டும் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டிங்கையும் வந்து கீழே எப்படி ஃபோல்டிங் பண்ணுறதுங்கிறதையும் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த மாதிரி கார்னரில் மடக்கி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து ஒரு தையல் போட்டுட்டு மேலே வந்தோடனே நிறுத்தி ஊசியை திருப்பிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பா ஷேப்பில் நேராக ஒரு தையல் போட்டு அடுத்த பக்கம் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்லேருந்து நேராக கீழே இறக்குங்க. கீழே லாஸ்ட்டாக பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஓப்பன் ரெடி ஆயிடும். இதே மாதிரி ரெண்டாவது பக்கமும் நான் வந்து ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ சூப்பரான ஒரு கிளாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சைடு ஓப்பன் வேணாம் அப்படின்னா நேராகவே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.